வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ கூலி படத்தோட விமர்சனம் நம்ம சேனலில் இருக்குது, அது மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஹிந்தி ஸ்பை ஏஜென்ட் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க வார் 2 படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படமானது லீட் பண்ணியிருக்காங்க ரித்திக் ரோஷன் மற்றும் NTR அண்ட் கியாரா அதானி அவர்கள். அண்ட் படத்தை இயக்கியிருக்காரு அயன் முகர்ஜி அவர்கள். ஸோ இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து அது முக்கியமான காரணம் கூலியோட கிளாஷ் போட்டது தான். ஏன்னா இந்த ரெண்டு படமும் பார்த்திங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அதேமாரி இந்த படம் வந்து ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ORF யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு படம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ORF யூனிவர்ஸ் படம் பார்த்திங்கன்னா பத்தான், அப்புறம் வார் 1, அப்புறம் வந்து டைகர் 1, 2, 3 இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த டைகர் சீரிஸ் எல்லாமே ஒரு டீசெண்டான வாட்சாக இருந்தது. வார் 1 எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. பத்தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 1000 crore வாங்கின படம். ஸோ அதனாலே இந்த ORF யூனிவர்சிட்டிக்குள்ளே எல்லாருமே பார்க்கும்படியாக அமைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போது சவுத் சைட்லேருந்து NTRை கூப்பிட்ருக்காங்க. ஸோ NTR வந்து ஒரு மார்க்கெட்டிங் ப்ராடக்டாக மட்டும் தான் இருக்காங்களா, இல்லை உண்மையாகவே படத்தில் யூட்டிலைஸ் ஆயிருக்காரா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது லெட்ஸி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல நல்ல படங்களுடைய ரிவ்யூஸ் ஹானஸ்ட்டாக சொல்லப்படும். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். வார் 2 இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வார் 1 பார்த்துருந்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டியாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வார் 1லேயே தெரிஞ்சிருக்கும் ரித்திக் ரோஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தேர்றப்படுற ஒரு மோஸ்ட்டு பயங்கரமான வில்லன். ஸோ அந்த வில்லன் கதை தான் இப்போ கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த வில்லனை பிடிக்கிறதுக்காக தான் NTRலேருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பை ஏஜெண்ட்டாக இங்கே நம்ம அவர் தேடுறதுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அனுப்பிச்சி விட்ற பட்சத்தில் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன, அது மூலயமா இந்தியா எப்படி சேவ் பண்ணப்படுது அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ரித்திக் ரோஷன் அண்ட் NTR இவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், இவங்களுடைய பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் நல்லா பண்ணுறாங்க இல்லையோ, 2 பேரும் டான்ஸில் சூப்பராக போட்டு ஆடிக்கிறாங்க. நல்ல ஒரு டான்ஸ் அவங்க சைட்லேருந்து சூப்பராகவே இருந்து தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஸ்டைலிஷாக இருந்தார் ரித்திக் ரோஷன். எனக்கு ரித்திக் ரோஷன் இன்னும் வயசானாலும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஹீரோ பார்க்குற அளவுக்கு இருக்குது. அந்த லுக்கு, அந்த சாம்னஸ்ஸு, அதுமாதிரி அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட வே ஆஃப் பாடி லுக் அண்ட் ஸ்வாக் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு வந்து வார் 1 ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி இப்போ இதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் NTR அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸாக, அதாவது அந்த ஹாக்டேனான ஒரு ஸ்பை, அதாவது லிட்டரலி ரித்திக் ரோஷன் வில்லன் மாதிரி தான் இவர் வருவார் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ட்ராக் ஃபுல்லாகவே ரொம்பவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் அவர் சைட்லேருந்து. பட் இருந்தாலும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணப்படலையோன்ற எனக்கு கொஞ்சம் ஃபீல் இருந்தது, எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃபில். ஏன்னா மேஜர் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து ரித்திக் ரோஷன் தான் டாமினேட் பண்ணுறாரு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே NTR டாமினேட் பண்ணுறாரு. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மேஜர் ஆஃப் சீன்ஸ் வந்து ரித்திக் ரோஷன் தான் டாமினேட் பண்ணுறாரு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே NTRோட சைட்லேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், 2 பேரும் போட்டி நடிச்சிருந்தாங்க. இதை தாண்டி பிரித்தம் அவர்களுடைய பின்னணி ஈஸியாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், ப்ளேஸ் பண்ணப்பட்ட விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பாடல்கள் கேட்கும்படியாகவும் பார்க்கும்படியாகவும் நல்லா இருந்தால் சொல்லி ஆகணும். கியாரா அதானி சீன்லாம் இல்லைங்க. ஸோ கியாரா அதானியாக இருக்கட்டும், மற்ற சக நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. கியாரா அதானி கொஞ்சம் லைட்டாக ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க, அது பார்க்க முடியாவே இருந்தது. அண்ட் கிளாமரில் இறங்கியிருந்தாங்க, அது பார்க்க முடியாது இல்லை, ஏன்னா சீன் இல்லை. ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி டாப் நாச்சாக இருந்தது பெஞ்சமின் சைட்லேருந்து. முக்கியமாக ஒரு இந்த மாதிரியான ஸ்பை ஏஜென்ட் படங்களில் எப்படி ஒருப்பட்ட சினிமோட்டோகிராஃபி இருக்கணுன்றதை கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு நல்லா கொண்டு வந்தார் தான் சொல்லி ஆகணும். நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபி, ரொம்ப ரிச் அண்ட் கூலாக ப்ரீஸாக இருந்தது தான் சொல்லி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி எடிட் இருந்தது. ஆனால் எடிட்டிங் கேட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஸ்லோ மோஷன் போட்டு தள்ளிட்டாங்க. கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வந்து இறுக்கி பிடிச்சிருக்கலாம். தாவி அடித்து அப்படி வரதுக்குள்ளேயே ஒரு நிமிஷம் ஆகுது. அது கொஞ்சம் அந்த அடிக்கிறத நேராக போய் அடித்தாவே 10 செகண்ட் தான் ஆகும். ஸோ அது வந்து 1 நிமிஷத்துக்கு எலாபரேட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே உடைய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு டீசென்ட் வாட்சாக போயிருந்தது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே, அந்த செக்மெண்ட்ஸ், அந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ் வச்ச விதம் எல்லாமே, பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் ப்ளேஸ் பண்ணப்பட்ட விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து டபுள் ஹெலிகாப்டர் ஒரு சீன்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு போட் ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு லைக் சைனீஸ் ஏரியா மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி ஒரு ஐஸ் க்யூப் இடத்துல நடக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமான அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே ஆக்ஷன் சைட்லேருந்து நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தினுடைய மேஜர் ட்ராபேக்காக நான் பார்க்குறது VFX தான். ஏன்னா VFX வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 ரகமாக இருந்தது. 50-50 மீன்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற VFX கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி நான் சொன்ன அந்த ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அந்த சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த VFX ஓரளவு நல்லா இருந்தது. பட் அதை தாண்டி மற்ற இடங்களில், முக்கியமாக NTRோட ஓப்பனிங் சீனை இது வரைக்கும் அவர் லைஃப்பில் இந்த மாதிரி ஓப்பனிங் சீன் நடிச்சிருக்க மாட்டார். ஏன்னா ஓப்பனிங் சீனில் அது NTRன்னு டவுட் பண்ணுற அளவு இருக்குது. அப்படி எஞ்சி தான் நிற்பார். எஞ்சி நிற்கும் போது பாடி ஃபுல்லாகவே அது VFX பச்சையாக தெரியும். அந்தளவுக்கு ஒரு மோசமான VFX இருந்தது.
அதுக்கு அவரே உடம்பு கொடுத்து நடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அது ஒரிஜினல் உடம்பு காட்டியிருந்தா கூட இப்போ யார் சிக்ஸ் பேக் கேட்டா? சிக்ஸ் பேக் வச்சா தான் ஹீரோன்னு யாரும் ஃபஸ்ட்டு சொன்னா? ஸ்பை ஏஜென்ட் இந்த மாதிரின்னா சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படிலாம் ஒரு மேண்டட்ரி எனக்கு தெரில. மேண்டட்ரிலாம் கிடையாது, அது அவாய்ட் பண்ணிடலாம். ரித்திக் ரோஷன் இருக்குன்றனால இவர் பண்ணாரான்னு தெரில. ஸோ ரித்திக் ரோஷன் வந்து ஃபுல் பாடி பக்கவாக இருந்தாப்புல, பட் இவருக்கு வந்து அது தேவலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான விஎஃப்எக்ஸ்னால் அந்த இன்ட்ரோ சீன் தான். என்டிஆருக்கு ஒரு ஃப்ளைட்லேருந்து தொங்கிட்டு வருவார், அதுவும் வெறும் பாடியில் வருவார். ஐயோ ரொம்ப மோசம். எனக்கு அந்த சீன்லேயே என்னடா எப்படி எண்டு கார்டு போட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த சீன் சுத்தமாக பார்க்கவே முடியல. அது எப்படி அவர் அந்த சீனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அக்செப்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் படம் மேக்ஸிமம் ஆஃப் விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சு. அது அது பச்சையாக தெரியுது, பச்சை ஸ்க்ரீன்னு. ஸோ அந்தளவுக்கு க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்து மோசம் பண்ணிட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு செட்டுக்குள்ளேயே படத்தை முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் அந்த ஒரு ஹை மூமெண்ட் ஃபீல் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு ஹை மூமெண்ட் ஃபீல் கிடைக்கணும், அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தவிர்த்து அப்புறம் வந்து அந்த ஹெலிகாப்டர் சீக்வன்ஸ் வந்து பெருசாக இல்லை. முக்கியமாக விஎஃப்எக்ஸ் எதில் பண்ணுறாங்க, சிஜி ஒர்க்கில் எதில் பண்ணுறாங்களா இல்லையோ, பாடிக்கு பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க தெரியல. ஈவன் என்டிஆரோட ஃபேஸுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு, யார் கேட்டா? அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் ப்ளே. செகண்ட் ஹாஃப்லாம் இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். சொல்லி வச்ச மாதிரி அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷனல் சொல்கிறேன்ற பேரில் எமோஷனலாக கொட்டி வலிச்சிட்டாங்க. அதாவது பெரிய படம் அப்படின்னா வந்து 2 hours 50 minutes லென்த் இழுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக பட்டி டிங்கரிங் பண்ணி நிறைய கட்ஸு போட்டால் லிட்டரலி ஒரு 2 hours 20 minutes முடிக்கக்கூடிய படம். ஸோ இது கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா வந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எஸ்பெஷலி இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு சில இடங்களில் நல்ல பிளேஸ்மெண்ட்டில் நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் ரிவீலிங்கும் நல்லா இருந்தது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும், அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக அமையல. இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே தான் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கொடுத்துருந்தா படம் இன்னுமே நல்லா வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பை ஏஜென்ட்லாம் நல்லா பூந்து விளாட்லாம் ஸ்க்ரீன் ப்ளேயில். பட் அதை வந்து தவறிட்டாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்டிஆர் பிடிச்சாலும் சரி, ரித்திக் ரோஷன் பிடிச்சாலும் சரி, படம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டு வார் 1 விட இந்த படம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வார் 1 வந்து மேக்ஸிமம் வந்து ஒரிஜினல் ஸ்டண்ட். ஏன்னா டைகர் ஷெராஃப், ரித்திக் ரோஷன் 2 பேருமே ஒரிஜினல் ஸ்டண்ட் போடுறவங்க. அதில் ஒரு சில விஎஃப்எக்ஸ் இஷ்யூஸ்லாம் இருந்தது, இருந்தாலுமே மேக்ஸிமம் ஒரிஜினல் ஸ்டண்ட் போட்டாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் ஒரிஜினல் ஸ்டண்ட்டு இல்லை. அதுவே பெரிய ஒரு ட்ராபேக்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் சொல்ல முடியாது, ஒரு அபோவ் த ஆவரேஜ் படம், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ படமும் இப்போ தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து ஸ்டே வித் மீ FDFS with மோகி.